Hello students, welcome back to Magic Class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Standard 7 History, the second lessons, Emergence of New Kingdom in North India. ஸோ அதில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாம்னா யார், ஸோ அவங்க முக்கியமான ஆட்கள் யார், ஸோ எப்படி இன்வேஷன்லாம் நடந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் புக்கில் Advent of Islam கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்லாம்ன்ற ரிலிஜன் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரேபியாவில் இருக்கிற மெக்காலேருந்து தான் வந்தது. ஸோ இந்த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் வந்து இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் முகமது. வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம்னு கேட்பாங்க. இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட் முகமது. ஸோ இந்த இஸ்லாமோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்ம முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு ரூல் பண்ணுறது ஒரு சிங்கிள் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர். அவரை வந்து கேலிஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேலிஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹீ இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ப்ராஃபிட் முகமது. இந்த ஃபவுண்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தான் கேலிஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் 2 early கேலிஃபேட்ஸ் யாருன்னா ஹுமாயூத் அண்ட் அபசிட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உமாயுதும் சரி அபசிட்ஸும் சரி அவங்களோட ரூலை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமோட பிரின்சிபிள்ஸை எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து அவங்களோட ரூலை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. 8th centuryயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் இஸ்லாம் இருக்கிறாங்களே, ஸோ அவங்கெல்லாம் முஸ்லிம்ஸ்ன்னு சொல்கிறோம். இவங்க எல்லாமே ஒரு முஸ்லீம் ஆர்மி மாதிரி ஒன்றா சேர்ந்துட்டு சிந்துங்கிற ஏரியாவை ஆக்கியபை பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களோட இன்வேஷன் போக முடியல. பிகாஸ் இட் வாஸ் இம்பாசிபிள் பை த கிங்ஸ் ஆஃப் கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் ஆஃப் தி டெக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேலிஃபோட ரூல் கம்மியாக அவங்களே இண்டிபெண்ட்டாக போய் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. அரப் கான்குவஸ்ட் ஆஃப் சிந்தை எப்படி கான்கர் பண்ணாங்க, அதனால என்ன நடந்துச்சு இம்பேக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிந்த். இங்கே மேப்பில் பார்க்குறீங்களா, இந்த ரெட் கலர் ஏரியா தான் சிந்த். ஸோ இந்த சிந்தோட ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஹீர். ஸோ 712 ADயில் முகமது பின் காசிம் என்ன பண்ணார்னா, அவர் யாருன்னா உமாயத் கிங்டமோட கமாண்டராக இருந்தார். ஸோ அவர் வந்து இந்த சிந்த் நாட்டு அரசர் அதாவது தஹீரை வந்து சண்டை போட்டு அவர் சாவடிச்சுட்டு இந்த சிந்த் இடத்த ஆக்கியபை பண்ணிட்டாரு. ஸோ அதோட கேபிட்டலாக இருந்தது வந்து அரோரையும் அவர் கேப்சர் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சண்டை போட்டு முல்தான் வரைக்குமே இடத்த ஆக்கியபை பண்ணிட்டாரு. அண்ட் இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே இவர் தான் வந்து பக்காவாக பார்த்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸை கொடுத்தாரு. ப்ரொடெக்டட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபரலாக இருந்தாங்க. யார் வேணால் எந்த ரிலிஜன் வேணால் ஃபாலோ பண்ணலாம். யாருமே கம்பல் பண்ண எந்த ரிலிஜன் தான் பண்ணணும் ஃபாலோ பண்ணணுன்ட்டு இங்கே சொல்லலையா. இவரோட டைமில் பார்த்திங்கன்னா நிறைய அரப் ஸ்காலர்ஸ் வந்து இங்கே சிந்தை வந்து விசிட் பண்ணாங்களாம். ஸோ தே ஸ்டடிட் மெனி இந்தியன் லிட்ரரி ஒர்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட்டில் இருந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க அரபு மொழியில் மாற்றிருக்காங்க. எந்ததுன்னா அஸ்ட்ரானமி, ஃபிலாசபி, மேத்தமேட்டிக்ஸ், மெடிசன் இது எல்லாமே அரபிக்கில் மாற்றிட்டாங்க. நம்பர்ஸ் 0 to 9 வந்து தே லேர்ன் ஃப்ரம் இந்தியா. அது வரைக்கும் வெஸ்டில் இருக்கிற பீப்புளுக்கு 0 அப்படிங்கிறது தெரியவே தெரியாதான். அதே போல் இந்த அரப்ஸ்னால தான் யூரோப் கண்ட்ரிக்கு மேத்தமேட்டிக்ஸோட நாலேஜ் அதிகமாகச்சு. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் 0 வாஸ் லேர்ன்ட் பை தெம் ஃப்ரம் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் பிலீவ் தட் த பீப்புள் இன் த வெஸ்ட் அண்ட் அரப்ஸ், ஸோ இந்தியன்ஸ் கிட்டேருந்து தான் செஸ்ன்ற ஒரு கேமே அவங்க கற்றுக்கிட்டாங்களாம். அடுத்தது பார்த்திங்கன்னா முகமது ஆஃப் கஸ்னி. இவரோட ரூல் வந்துட்டு 997 AD to 1030 AD. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் படிச்சானோ. ஸோ முகமது வந்து பார்த்திங்கன்னா முகமது ஆஃப் கஸ்னி கிட்டத்தட்ட 17 ரெய்டு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தார். ஸோ 17 தடவை படையெடுத்து இந்தியாவுக்குள்ளே வந்தார். முக்கியமாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா நார்த் இந்தியா தான். ஸோ அந்த டைமில் நார்த் இந்தியா வந்து குட்டி ஸ்மால் கிங்டம்ஸாக டிவைட் ஆயிருந்தது. ஸோ ஒன் சச் கிங்டம் வாஸ் ஷாஹி கிங்டம். ஸோ இந்த கிங்டம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்லேருந்து காபூல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அது தவிர மற்ற நிறைய கிங்டம்ஸ்லாம் இருந்தது. கனூஜ் பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. குஜராத், காஷ்மீர், நேபாள், மால்வா, புந்தல்கண்ட் மாதிரி குட்டி கிங்டம்ஸாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ரெய்ட் அப்படின்னா முதல்ல அவர் ஷாஹி கிங்டம்குள்ளே தான் ரெய்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் அந்த கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாலா. ஸோ 1001 ADயில் அவர் டிஃபீட் பண்ணிட்டார். ஜெயபாலாவை டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த கிங்டமில் கேப்சர் பண்ணிட்டாரு. ஸோ ஜெயபாலா என்னென்ன பண்ணாருன்னா வந்துட்டு இது ரொம்ப அவருக்கு அசிங்கமாக போயிடுச்சு. அதனால் அவர் தலைமறைவாயிட்டார். அதுக்கப்புறம் அவரோட சக்சஸர் அனந்தபாலா, சக்ஸஸ்னால் ஜெயபாலாக்கு அப்புறம் வந்து அனந்தபாலா வந்து திரும்பவும் முகமது ஆஃப் கஸ்னி கிட்ட சண்டை போட்டார். ஆனால் அவருமே வந்து இந்த பேட்டில் ஆஃப் வைஹிந்த் நியர் பேஷ்வர் இன் 1008 அங்கே வந்து ஹி வாஸ் டிஃபீட்டட். ஸோ பேட்டில் ஆஃப் வைஹிந்த் எப்போ ஃபாட் ஆச்சுன்னா இன் 1008 AD. எங்கன்னா இன் பேஷ்வர்.
ஸோ இந்த விக்ட்ரினால் வந்துட்டு திரும்பவும் அவர் ரூலை வந்து பஞ்சாப் வரைக்கும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்சிக்வெண்ட்டாக அடுத்து திரும்பவும் இந்தியாவுக்குள்ளே ரைட் பண்ணி ஸோ அதோட வெல்த்தை எல்லாமே சுரண்டி எடுக்கிறது, பிளண்டரிங்னா அந்த ரிச்சஸ் எல்லாமே சுரண்டி எடுக்கிறது தான் அவரோட மெயின் எய்மாக இருந்தது. இன் 1011 AD he raided நாகர்கோட். பஞ்சாப் ஹில்ஸில் இருக்கிற நாகர்கோட்டையும் வந்து அவர் ரைட் பண்ணாராம். அடுத்து 1018 வந்து பார்த்திங்கன்னா மதுரா அப்படின்ற சிட்டிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணார். ஃபைனலாக வந்துட்டு கனூஜ்ன்ற இடத்த மேலே பார்த்தோம்ல அந்த மேப்பில், அந்த கனூஜ் இடத்தையும் வந்துட்டு இவர் அட்டாக் பண்ணார். அந்த டைம் வந்து ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யபாலா. ஸோ இவர் வந்துட்டு அந்த கனூஜை அபாண்டன் பண்ணிவிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ நிறைய ரிச்சஸ் இவருக்கு கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா 1024 AD வந்து he marched from Multan across Rajputana and defeated the Solanki king Bhimadeva and plundered Harnival. ஸோ இதுதான் அவரோட அடுத்த இன்வேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த சோம்நாத்தில் இருக்கிற டெம்பிளில் இருக்கிற எல்லா வெல்த்தையுமே அவர் சுரண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு பாயிண்டில் அவர் டெசர்ட்டை க்ராஸ் பண்ணுறாரு. சிந்த் டெசர்ட்டை க்ராஸ் பண்ணும்போது அவர் இறந்து போயிடுறாரு. அதுதான் அவரோட லாஸ்ட் கேம்பெயின். ஸோ முகமது ஆஃப் கஸ்னியோட எம்பையர் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியா, டிரான்ஸ்ஆக்சியானா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப். ஸோ நிறைய இன்வேஷன்ஸ், 17 இன்வேஷன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே அவர் வந்திருக்காரு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஆஃப் கோர். அவரோட பீரியட் வந்து 1149 to 1206. முகமது ஆஃப் கோரி வந்துட்டு முகமது ஆஃப் கஸ்னி கீழே தான் இருந்திருக்காரு. ஆனால் கோரி வந்துட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்னி இறந்த பிறகு இண்டிபெண்ட்டாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முகமது கஸ்னி இறந்ததுனால அவர் ஆக்கியபை பண்ணிட்டு இருந்தார்ல அந்த ஏரியாவும் இவரோட கண்ட்ரோலுக்கே வந்துடுச்சு. ஸோ இவரோட மெயின் எய்ம் வந்து இந்தியாவோட வெல்த்தை பிளண்டர் பண்ணணும்னு இல்லை, அதாவது சுரண்டி எடுக்கணுன்றது இவரோட எய்ம் கிடையாது. ஆனால் இவரோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட எம்பையரை ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட எய்ம். ஸோ இன் 1075 AD Muhammad captured Multan and occupied all of it in his subsequent expedition. அதுக்கப்புறம் இன் 1186 பஞ்சாபையும் அட்டாக் பண்ணி அதையுமே கேப்சர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பேட்டில் ஆஃப் டெரெயின் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பிருத்விஹார் சௌஹனுக்கும் முகமது ஆஃப் கோரிக்கும் ஒரு சண்டை நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் அவரை டிஃபீட் பண்ணிட்டாங்க. பிருத்விராஜ் சௌஹன் வந்துட்டு கோரியை டிஃபீட் பண்ணிட்டாரு. ஆனால் அது ரெண்டாவது பேட்டில் ஆஃப் டெரெயினில் வந்து வேறு மாதிரி, அதாவது கான்ட்ரடிக்ஷனாக மாறிடுச்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம கடைசியாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்விஹாவ் சௌஹன் இருக்கார்ல, அவரு கீழே நிறைய ஹிந்து பிரின்சஸ் ஆஃப் நார்த் இந்தியா எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு படையாக மாறிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பேட்டில் ஆஃப் டெரெயின் நியர் டெல்லியில் இருக்கிற இடத்துல ஸோ சண்டை போடுறாங்க. எப்போனா 1191 AD. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முகமது ஆஃப் கோரி வந்து டிஃபீட் ஆகிட்டார். ஸோ பிருத்விராஜ் சௌஹன் தான் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு அவமானமாக போய் என்ன பண்ணுறாருன்னா தனியாக போய் தங்கி நிறைய ஹியூஜ் ஆர்மி ஆஃப் பீப்புளை வந்து அவர் கேதர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. எப்போனா 1192 AD, ஒரு வருஷம் கழித்து பிருத்விராஜ் சௌஹனுக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு. நீ வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரு முஸ்லீமாக மாறிடுங்க, நான் அவனை மன்னிச்சு விட்டுருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பிருத்விராஜ் சௌஹன் வந்து அந்த ப்ரொப்போஸலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஆர்மி ஆஃப் பீப்புளை நிறைய சேர்க்குறாரு. ரெண்டு பேரும் திரும்பவும் இந்த பேட்டில் ஆஃப் டெரெயின், செகண்ட் பேட்டில் ஆஃப் டெரெயின் 1192 AD சண்டை போடுறாங்க. ஸோ இந்த சண்டையில் பார்த்திங்கன்னா பிருத்விராஜ் சௌஹனுக்கு பெரிய லாஸ், மொத்தமாகவே கிட்டத்தட்ட ராஜ்புட்கே லாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த சௌஹன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கீழே, அதாவது முகமது ஆஃப் கோரி கீழே வந்துடுறாரு. ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட்டு முஸ்லீம் கிங்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா அட் அஜ்மீர். ஸோ ஒரு புது ஈரா, அதாவது இஸ்லாமிக் ஈரா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா தொடங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கஸ்னி வந்து அவரோட இடத்துக்கே போயிடுறாரு. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து டர்க்ஸ் அண்ட் மொங்கால்ஸ் கிட்டேருந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் இறந்த பிறகு அந்த பொசிஷனை யார் எடுத்துக்கிட்டார் பார்த்தீங்கன்னா குத்துப்-உத்-தின் ஐபக். ஸோ இவரும் வந்து ரொம்ப ப்ராமினென்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் லீடர். ஸோ இவர் வந்துட்டு ஹீ டுக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் முகமது கோரி இருக்கிற ஏரியாவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு ஹீ டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் as the first sultan of India. ஸோ ஃபர்ஸ்ட் சுல்தான் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டாங்கன்னா குத்துப்-உத்-தின் ஐபக் தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஃபைனலாக வந்து இந்த ரெண்டு போர்ஷன், அதாவது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see that.
ஹர்ஷவர்தனா வந்து இறந்த பிறகு நிறைய ப்ராமினன்ட் டைனாஸ்டிஸ் தான் ராஜ்புட் டைனாஸ்டி நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்தது. ஸோ முக்கியமாக நம்ம 4 பிரிவுகள் 4 கிளான்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பிரதிஹாராஸ், நெக்ஸ்ட் இஸ் பாலாஸ், சௌஹன்ஸ் அண்ட் பரம்ராஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், பிரதிஹாராஸ் அண்ட் பாலாஸ் were battling to control the northern plain. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எப்படின்னா கனோஜை வந்து கேப்சர் பண்ணுறது தான். The continued conflict over the possession of Kannauj prompted the local chieftains and kings to declare themselves independent. ஸோ அவங்களுக்குள்ளேயே லோக்கல் லீடர்ஸ்குள்ளேயே சண்டை போட்டதுனால இண்டிபெண்ட்டாக ஒவ்வொருத்தவங்களும் மாறிட்டாங்க. The Rajputs and Palas made impressive contribution to Indian culture-க்கு ஏகப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆர்ட், ஆர்கிடெக்சர், கல்ச்சர் எல்லாமே, யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே. The attempt of Arabs to expand were resisted by various rulers. ஸோ Arabs வந்து உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வேரியஸ் ராஜ்புட் ரூலர்ஸ் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணியிருந்தாங்க. Military raids of Muhammad of Ghazni in the 11th century, followed by the expedition of Muhammad of Ghori, paved the way for the establishment of Islamic rule in India. ஸோ ஃபைனலாக அரப் இன்வேஷன் யாருனால நடந்தது பார்த்தீங்கன்னா முகமது ஆஃப் கஸ்னி, வெரி நோட்டபிள் ரூலர். கிட்டத்தட்ட 17 டைம்ஸ் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்திருக்காரு. அவரோட மெயின் எய்ம் என்னென்னா இந்தியாவோட ரிச்னஸ் அண்ட் வெல்த் எல்லாமே பிளண்டர் பண்ணி சுரண்டி எடுத்துடணுன்ட்டு. அதுவே கோரி என்ன பண்ணார்னா அவரோட ஏரியாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் ஓவர் தி என்டையர் இந்தியாவாக இருந்தது. ஸோ இவங்க 2 பேர்னால தான் வந்து இஸ்லாமிக் ரூல் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. And who is considered as the first Sultan of Delhi பார்த்தீங்கன்னா Qutb-ud-Din Aibak. So with this, the lesson comes to an end. If you have any doubts, post your queries. Thank you, students.